கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகம் 150வது சங்கீதம் 6வது வசனம். சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வசனம் இந்த சங்கீதத்தின் கடைசி சங்கீதம் 150வது சங்கீதம். அந்த 1லிருந்து 6 வசனம் வரைக்கும் அந்த சங்கீதத்தில் இடம்பெறுகிறது. அந்த 6வது வசனம் சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த சங்கீதம் துவக்கத்திலே 1ஆம் சங்கீதத்திலே துவங்கி துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு துவங்கி வேதத்தில் தியானமாயிருக்கணும் இரவும் பகலும். அப்படிப்பட்ட ஒரு துவக்கத்தை கொடுத்து 150ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே யாரெல்லாம் சுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, அது மனிதர்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், மற்ற எந்த உயிரினங்கள் இருந்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று துதி வசனங்களோடு இந்த சங்கீதம் நிறைவடைகிறது இங்கு பார்க்கிறோம். அப்போ என்ன இங்கு மையப்படுத்துகிறது, எதை இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது என்று சொன்னார், எப்போதும் ஆண்டவரை துதித்ததோடு போற்றுதலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தோடு சுவாசமுள்ள யாவரும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்க இந்த செய்தி மூலமாக அழைக்கப்படுகிறோம். அதுதான் 34ஆம் சங்கீதத்திலே கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே அதை நாம் படிக்க முடிகிறது. ஆண்டவரை நாம் துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், பலவீனங்கள் எல்லாம் இந்த துதிகளின் மூலமாக அகற்றப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.